இது பேசிக்லி 2 விஷயத்தில் தவறு. ஒன்று, ஒரு டீலிமிட்டேஷனுக்கு முன்னாடி ஒரு சர்வே நடக்கும், நாட்டோட சென்சஸ் சர்வே நடந்திருக்கணும். 2021 நடந்த சர்வேக்கு அப்புறமா இது வரைக்கும் சர்வே எடுக்கலை. இப்போ 2027 சர்வே வந்து டிஜிட்டல்னு சொல்கிறாங்க. இந்த விமென்ஸ் ரிசர்வேஷன் பில்லை எங்கள் டைம்லேயே பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆச்சு. ராஜ்யசபாவில் பாஸ் ஆகாதனால அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல. இப்போ திரும்பி காங்கிரஸ் சப்போர்ட்டோட பில்லு பாஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு அவசர கூட்டத்தை கூட்டி பாப்புலேஷன் டேட்டா இல்லாத போதே ஒரு டிஸ்கஷன் தென் மாவட்டம் சதர்ன் ஸ்டேட்ஸு ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸோடு டிஸ்கஸ் பண்ணாமையே நீங்களாக ஒரு டீலிமிட்டேஷன் ஆர்பிட்ரியாக ஒரு நம்பர் ஏற்றுறது தவறு. உடனே காங்கிரஸ் கட்சி ஆன்டி உமனுக்கு அகேன்ஸ்ட்டு, அதனால தான் இந்த டீலிமிட்டேஷனை நாங்கள் அப்போஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. தவறு. ரெண்டு விஷயம். 543 சீட்லேயே நீங்கள் 1/3 ரிசர்வ் பண்ணால் யாரும் வாண்டான்னு சொல்ல போகிறது இல்லை, காங்கிரஸ் கட்சி வாண்டான்னு சொல்ல போகிறது இல்லை. ஆனால் நீங்களே ஆர்பிட்ரியாக ஒரு 50% ஏற்றிட்டு அதில் 1/3 ரிசர்வ் பண்ணுறது தவறு. அதுலேயே ரிசர்வேஷனுக்கு இன்சைட் தட் தெர் ஹேஸ் டு பி ரிசர்வேஷன். அதுக்கு அதாவது ஜாதி கணக்கு எடுக்கணும். இந்த எலெக்ஷனில் நீங்கள் இந்த சென்சஸில் ஜாதி கணக்கு எடுக்கலை. அப்போ இந்த பில்லை நீங்கள் பாஸ் பண்ணுறது நோக்கமே வந்து நார்த் இந்தியாவில் அப்பர் கேஸ்ட் உமனுக்கு சீட்டை கொடுத்து சவுத் இந்தியாவை இர்ரெலவெண்ட் ஆக்கணுங்கிற ஒரு திட்டம். ஆல்ரெடி நம்ம கலெக்ட் பண்ணுற பணத்தில் முக்கால்வாசி பணம் நார்த் இந்தியாவுக்கு போகுது. ₹1 25 பைசா 30 பைசா தான் தமிழ்நாட்டுக்கு வருது. ₹2 உத்தரப்பிரதேசுக்கு போகுது. இதே மாதிரி டீலிமிட்டேஷன் பண்ணாங்கன்னா சதர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸு தேவையே படாது. நார்தர்ன் ஸ்டேட்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் ஸ்டேட்ஸை வச்சுக்கிட்டு அவங்க ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இதை பண்ணுறாங்க. இதை ஆல்ரெடி தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் ரேவந்த் ரெட்டி அப்போஸ் பண்ணிட்டாரு. டெஃபினட்டாக வந்து எங்கள் கவர்னர் சித்தராமையா அப்போஸ் பண்ண போகிறாரு. யார் கவர்மெண்ட்டில் இருந்தாலும் கேரளாலேயும் தமிழ்நாடுலேயும் அப்போஸ் பண்ண போகிறாங்க. இது சதர்ன் இந்தியா யார் வந்து ஃபேமிலி பிளானிங் இதெல்லாம் யார் கரெக்டாக பண்ணி முன்னேற்ற பாதைக்கு சென்றாங்களோ அவங்கள பனிஷ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கீம். நாங்கள் இந்த 16லேருந்து 18க்குள்ளே இதை கேட்கல, அரசாங்கமாக பண்ணியிருக்குது. அதனால் நான் சொல்கிறது, ஒன்று, இந்த பில்லு பாஸ் ஆகாது. 2வது, எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போடுறது தமிழ்நாட்டை அடமானம் வைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இதை பற்றி வாயை திறந்து இது வரைக்கும் பேசலை. அப்போனா எடப்பாடி என்ன சொல்கிறாரு, எடப்பாடியோட கூட்டணியில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டையும் தென் ஸ்டேட்ஸையும் சதர்ன் ஸ்டேட்ஸையும் அடமானம் வைக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்கன்னு. இதில் என்ன அவங்க கோட்பாடு, அவங்க எம்பிஸ் என்ன பண்ண போகிறாங்க, ஓட்டு போட போகிறாங்களா இல்லையா, இதை பற்றி ஒன்றும் பேசலை. இது எலெக்ஷன் நடக்கிற டைம் ரொம்ப குரூஷியல். தமிழ்நாட்டு மக்கள் வந்து நம்மளோட பார்லிமெண்ட் தலையெழுத்துக்கே ஓட்டு போட போகிறோம். நம்ம இங்கே லோக்கல் இஷ்யூவில் நினச்சி ஓட்டு போட்டிங்கன்னா ஏஐடிஎம்கே ஜெயிச்சு வந்துருச்சுன்னா நம்ம வந்து இப்போ வெள்ளைக்காரன் காலத்தில் எப்படி வெள்ளைக்காரன் நம்மளை ஆட்சி செஞ்ச மாதிரி ஹிந்திக்காரனுக்கு அடிமையாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, இந்த பில் இப்படியே பாஸ் ஆச்சுன்னா. அதனால் 67 ஆன்டி ஹிந்தி எஜிடேஷன் மாதிரி இந்த பில்லை தமிழ்நாட்டு மக்கள் எதிர்க்கணும், இந்த ஃபார்மில் எதிர்க்கணுங்கிறது எங்களோட ஹோப். அண்ட் இது எங்கள் நம்பிக்கை. தமிழ் மக்கள் இதை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு. யார் இதை வந்து சப்போர்ட் பண்ணாலும் அதை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு. எங்கள் டீம்லேருந்து லக்ஷ்மி ராமச்சந்திரன் வந்திருக்காங்க. டீட்டெயில்டாக என்ன ப்ராப்ளம்ங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.